வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ். தறியில் வர சேலைகளில் 60 × 80 கவுண்ட்ஸ், 60 × 60 கவுண்ட்ஸ், 80 × 80 கவுண்ட்ஸ், இது 3 தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சேலைகள் 60 × 80 கவுண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இது 2 தவிர எதுவுமே வராது. 60 × 60 கொஞ்சம் திக்னஸ், அதாவது திக்னஸ் அதிகமாக இருக்கும். பியூர் காட்டன் திக்னஸ் அதிகமாக இருக்கும். 60 × 80 அதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். நம்ம தொட்டு பார்க்குறப்ப ஃபீல் பண்ண முடியும். 80 × 80 கவுண்ட்ஸுங்கிறது சாஃப்டாக இருக்கும். நம்ம காஞ்சி காட்டன் மதுரை சிங்கில் வித் ப்ளவுஸோடு வருது பார்த்திங்களா, அதுதான் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்க சேலைகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா 80s கவுண்ட்ஸ். நாங்களும் சொல்லியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது, நிறைய பேருக்கு அது தெரியாதுன்றக்காக தான் நிறையா அதர் சைடில் பார்ப்பாங்க, அதர் சிட்டிஸில் இருந்தோம். அப்போ எல்லோரும் போடுறப்ப தான் நாங்களும் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய பேர் கொஞ்சம் தெரியுது, சரி இப்படி வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்றக்காக தான் நான் சொல்கிறேன். அவங்க என்ன போடுறாங்க, ஸ்டார்டிங் 80s கவுண்ட்ஸ், 100s கவுண்ட்ஸ், 120s கவுண்ட்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக சொல்ல போனோன்னா 100s கவுண்ட்ஸ் 120s கவுண்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா துணியோட சாஃப்ட்னஸ்ஸு வேரியேஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு அளவில் சொல்கிறாங்க. சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 தான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நாங்களும் போட்டிருக்கோம். 120s கவுண்ட்ஸ்னால் மல்மல் காட்டன், 100s கவுண்ட்ஸ்னால் உங்களுக்கு இந்த புட்டா சாரீஸ், மதுரை சுங்குடி, வேல்தாரி இதெல்லாம் 100s கவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், காஞ்சி காட்டன்லாம். அப்புறம் 80s கவுண்ட்ஸு இந்த சேரீகள்லாம் இந்த வித்தவுட் ப்ளவுஸ், இந்த லோ பட்ஜெட் சேரீ ஃபுல்லாகவே 80s கவுண்ட்ஸ்னு சொல்லியிருப்போம். இதில் இப்போ இந்த 80ஸ்ன்னு சொல்கிறது தான் 60, 100ஸ்ன்னு சொல்கிறது தான் 80 × 80. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மல்மல் காட்டனுங்கிறதுமே நமக்கு நார்த் சைடில் கிடைக்கிற சேரீஸ் பேர் தான் மல்மல் காட்டன். அந்த சாஃப்ட்னஸில் அந்த தறியில் வர சேலைகள் இருக்கிறனால, அந்த பாந்தினி காட்டன் இதெல்லாம் இருக்கிறனால அவங்க அந்த மாதிரி மல்மல் காட்டன் சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பப்பாயா காட்டன் இதெல்லாம் உங்களுக்கு துணி சாஃப்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த கஞ்சி சேர்ப்பாங்க, அப்போ அது ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் அதுக்கு அந்த பேரே தவிர மல்மல் காட்டன்றதெல்லாம் நார்த் சைடில் கிடைக்கிற சேலைகள். உங்களுக்கு இந்த இதே நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா எங்களுக்கும் தறி ஓடிட்டுருக்கு, எங்களை லேசனம் தறி பண்ணுறாங்க, தறியில் சேலைகள் வருது. ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவங்ககிட்டே நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஊடை பாடைன்னு சொல்கிறதுல தான் இந்த உங்களுக்கு 60 × 60, 60 × 80, 80 × 80 இது 3 தான் வரும். வேறு எதுவுமே அதில் வராது. அதில் நூல் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பருத்தி பஞ்சுலேருந்து நூலாக எடுத்து அந்த நூலில் எல்லாம் சாயம்லாம் ஏற்றி தேவையான கலர்ஸ்லாம் ஏற்றிட்டு உங்களுக்கு ஊடை பாடைன்னு சொல்கிற அந்த பாய் மாதிரி பின்ன இதில் சேர்த்துருவாங்க. கவுன்ஸில் கொடுத்துருவாங்க, நூலை கொடுத்து அது உங்களுக்கு தறியில் டிஜிட்டல் பிரிண்டிங் கொடுக்குறப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த சேலை அப்படியே உருவாகி வந்துடும். கோர்வை புட்டாலாம் தனியாக பண்ணுவாங்க. பிளாக் பிரிண்ட்டு, அப்புறம் அந்த நம்ம சிபோரி டிசைன் இது எல்லாமே தனித்தனியாக அதில் ஏற்ற மாதிரி செய்வாங்க. இதில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் மதுரை சுங்குடியும் இந்த கோர்வை புட்டாலும் தான் உங்களுக்கு வேலை அதிகம். புட்டாங்கிறது கையிலேயே பண்ணுறது. மதுரை சுங்குடி உங்களுக்கு அந்த ஜரி கோக்குறாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே டைம் ஆகும். அந்த சாயம்லாம் முக்கி திருப்பி அதை காய வச்சு திருப்பி அதை ஆற்று மண்ணில் போட்டு எல்லாம் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய டைம் ஆகும். தறியில் வர சேலைகள் எல்லாமே கண்டிப்பாக 1 மாதம் ஆகும். ஒரு தடவை அவங்க அந்த பாவு ஏற்றிட்டாங்கன்னா 1 மாதம் ஆகும் ரெடியாகி வரதுக்கு. 40லேருந்து 80 சேலைகள் வரைக்கும் உருவாக்க முடியும் ஒரு டயத்தில் நெய்ய ஆரம்பித்தாங்கன்னா. அதை முடிகிற டைம் 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடும். இப்போ முடிச்சு வரப்போ தான் நமக்கு இந்த மாதிரி சேலைகள் கிடைக்குது. இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்லாம் கையிலேயே பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். கையிலேயே யோசிச்சு இந்த டிசைன்லாம் கொண்டு இப்போ கைத்தறியில் இருந்தது. இப்போ எல்லாமே விசைத்தறி மிஷின்லும். ஆனால் அதுலேயுமே அவங்க டெய்லி அதை பார்த்து செக் பண்ணி எல்லாமே அது பண்ணுறதுக்கு பெரிய ப்ரொசீஜராக இருக்குது. 1.5 மாதம் ஆயிரும். இதில் உழைப்பு அதிகமாக இருக்குது. நெசவாளர்களின் அவங்களோட திறமை, அவங்களோட கற்பனை எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி அழகாக சேலைகள் உருவாகி வருது.
நெசவாளர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம ஊரில் விளைந்து வரும் பருத்தி பஞ்சிலிருந்து நெய்யப்பட்ட சேலைகளை நாம் வாங்குவோம், உடுத்துவோம். நம்ம உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் ஏற்றது. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் டெய்லி வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஆன்லைனில் வந்துட்டு நிறைய சிக்கலான வழிமுறைகள் இருக்கிறனால பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் தனியாக ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு எங்ககிட்ட இல்லை, எங்கேயுமே தனியாக ட்ரை பண்ணி ஏமாற வேண்டாம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு அப்படி வாங்கணும், சேலை வாங்கணும்னு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா நம்பிக்கையானவங்க, இந்த மாதிரி ஆன்லைன் பற்றி ஜிபேலாம் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலமாக இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக நீங்கள் யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம தனியாக புதுசாக